வணக்கம் நண்பர்களே! அரசு கல்லூரி வளாகங்கள்ல சிறுதானிய உணவு அமைக்க விண்ணப்பிக்கலாம்னு ஒரு செய்தி விடுக்கிறாங்க. வாங்க இந்த வீடியோல அத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? எப்படி அப்ளை பண்றது? இன்னும் பல தகவல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தலைகளை விட சிறுத்தன்மை. இத பத்தி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈரா பிருந்தா தேவி அவர்கள் ஒரு செய்தி விடுக்கிறாங்க. வாங்க அதில என்ன செய்றோம் பாருங்க. இதான் செய்தி. இந்த செய்தி எப்ப வெளியிடுறாங்கன்னா 11/8/2020. வாங்க முக்கியமானது பார்க்கலாம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குனர் அவர்களின் 2025-26ஆம் ஆண்டு செயல்திட்டத்தில் சேலம் மாவட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் மகளிர் சுய உதவு குழுக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தான் இந்த அரசு கல்லூரி வளாகங்களில் சிறுதானிய உணவு அமைத்திட தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த காலேஜெல்லாம் நீங்க சிறுதானிய உணவு அமைக்கலாம்னா, மேட்டூர் அரசு கலைக்கல்லூரி, சேலம் 8 அரசு மகளிர் கலைக்கல்லூரி, வனவாசி பாலிடெக்னிக் கல்லூரி, கோரிமேடு அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம் போன்ற இடங்கள்லாம் நீங்க சிறுதானிய உணவு அமைக்கலாம். அடுத்து சொல்லணும்னா, எனவே மேற்கண்ட கல்வி நிறுவனங்களில் சிறுதானிய உணவு அமைத்திட விரும்பும் மகளிர் சுய உதவி குழுக்கள், உற்பத்தியாளர் குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் விதிமுறைகளை போய் விண்ணப்பிக்கலாம் சொல்றாங்க. நீங்களாம் எலிஜிபிள். யாருன்னா மகளிர் சுய குழுக்கள், உற்பத்தியாளர் குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் நீங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விண்ணப்பிக்க விரும்பும் மகளிர் சுய குழுக்கள் ஊரக பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குழுக்களாகவும் கல்வி நிறுவன அமைவிடத்திலிருந்து 5 முதல் 8 கிலோமீட்டருக்குள் உள்ளதாகவும் மகளிர் திட்ட அலுவலகத்தில் தர மதிப்பீடு A மற்றும் B செய்யப்பட்டதாகவும் மற்றும் அனுபவம் உள்ள மகளிர் சுய குழுக்களாகவும் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி. என்னன்னா, உங்களுடைய சுய குழுக்குள்ள கல்வி நிலையத்திலிருந்து 5 முதல் 8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். மகளிர் திட்ட அலுவலகத்திலிருந்து உங்க தர மதிப்பு A மற்றும் B அந்த கிரேட்ல இருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க. இதுக்கு எங்க அப்ளை பண்ணணும்னா, மேற்படி விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாவோ திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம், அறை எண் 207, 2ஆம் தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம். இங்க போய் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். நீங்க நேர்லயே போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா தபால் மூலம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணது லாஸ்ட் டேட் எப்பனா 18/8/2025 மாலை 5 மணிக்குள்ள இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலுக்கும் கூட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஸ்கீம் வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.